சபரிமலை சிறப்பு ரயில்களா மேலும் சில கூடுதல் சிறப்பு ரயில்களை இயக்க தென் மத்திய ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பையப்பனஹள்ளி ஒசூர் வழித்தடத்துல நவம்பர் 16ஆம் தேதி நடக்கக்கூடிய இன்ஜினியரிங் ஒர்க் காரணமா பெங்களூர்ல இருந்து ஒசூர் தர்மபுரி வழியா இயங்கக்கூடிய சில ரயில்கள் மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. இந்த விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் vlog. தென் மத்திய ரயில்வே சார்பா அடுத்தடுத்து கேரள மாநிலத்துக்கு சபரிமலை சிறப்பு ரயில்கள் இயக்க அறிவிப்பு வெளிவந்துட்டு இருக்கு. அந்த வகையில இப்ப மேலும் வாரம் ஒருமுறை இயங்கக்கூடிய சில கூடுதல் சிறப்பு ரயில்களை சார்லப்பள்ளி மற்றும் காக்கிநாடா டவுன்ல இருந்து கேரள மாநிலத்துக்கு இயக்க அறிவிப்பு வெளிவந்திருக்கு. வண்டி எண் 07109 காக்கிநாடா டவுன் டு கோட்டயம் ஸ்பெஷல் ட்ரெயின் நவம்பர் 17 டிசம்பர் 1 டு ஜனவரி 19 வரை ஒவ்வொரு திங்கட்கிழமையில், அதாவது நவம்பர் 17 டிசம்பர் 1, 8, 15, 22, 29, ஜனவரி 5, 12, 19 ஆகிய தேதிகளில் காக்கிநாடா டவுன்ல இருந்து மதியம் 2 மணிக்கு கிளம்பி விஜயவாடா, நெல்லூர், திருப்பதி, சேலம், போத்தனூர், எர்ணாகுளம் வழியா கோட்டயத்துக்கு மறுநாள் ஈவினிங் 5:30க்கு ரீச் ஆகுது. மறுமார்க்கமா வண்டி எண் 07110 கோட்டயம் டு காக்கிநாடா டவுன் ஸ்பெஷல் ட்ரெயின் நவம்பர் 18 டிசம்பர் 2 டு ஜனவரி 20 வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில நவம்பர் 18, டிசம்பர் 2, 9, 16, 23, 30, ஜனவரி 6, 13, 20 ஆகிய தேதிகளில் கோட்டயத்துல இருந்து நைட்டு 8:30க்கு கிளம்பி மறுநாள் நைட்டு 11 மணிக்கு காக்கிநாடா டவுன் ரீச் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஏசி கம் 2 டயர் 1, செகண்ட் ஏசி 1, தேர்ட் ஏசி 1, 13 ஸ்லீப்பர், 5 ஜெனரல் செகண்ட் கிளாஸ், 2 செகண்ட் கிளாஸ் கம் லக்கேஜ் கம் பிரேக் வேனோட மொத்தமா 23 சிபிசி பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு. இந்த வண்டிக்கு ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா, குடூர், நெல்லூர், ஓங்கோல், பபாட்லா, தெனாலி, விஜயவாடா, எலூர், நிடடாவோலு, சம்மால்கோட் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க. அடுத்ததா வண்டி எண் 07113 சார்லப்பள்ளி டு கொல்லம் ஸ்பெஷல் ட்ரெயின் நவம்பர் 18 டு ஜனவரி 13 வரைக்கும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையில நவம்பர் 18, 25, டிசம்பர் 2, 9, 16, 23, 30, ஜனவரி 6, 13 ஆகிய தேதிகளில் சார்லப்பள்ளியிலிருந்து காலையில 11:20க்கு கிளம்பி விகாராபாத், கூடி, திருப்பதி, சேலம், போத்தனூர், கோட்டயம் வழியா கொல்லத்துக்கு மறுநாள் நைட்டு 10 மணிக்கு ரீச் ஆகுது. மறுமார்க்கமா வண்டி எண் 07114 கொல்லம் டு சார்லப்பள்ளி ஸ்பெஷல் ட்ரெயின் நவம்பர் 20 டு ஜனவரி 15 வரைக்கும் வியாழக்கிழமையில நவம்பர் 20, 27, டிசம்பர் 4, 11, 17, 24, 31, ஜனவரி 8, 15 ஆகிய தேதிகளில் கொல்லத்துல இருந்து மிட் நைட் 2:30க்கு கிளம்பி மறுநாள் மதியம் 12:30க்கு சார்லப்பள்ளி ரீச் ஆகுது. இந்த வண்டிக்கு காயன்குளம், செங்கனூர், திருவள்ளா, கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், ஆலுவா, திருச்சூர், பாலக்காடு, போத்தனூர், திருப்பூர், ஈரோடு, சேலம், ஜோலார்பேட்டை, காட்பாடி, சித்தூர், திருப்பதி, ரேணிகுண்டா, பெசாம்பேட்டா, கடப்பா, எர்ரகுண்ட்லா, தாதிபத்ரி, கூடி, குண்டக்கல், அதோனி, மந்த்ராலயம் ரோட், ராய்ச்சூர், கிருஷ்ணா, யத்கிர், மால்காய்ட் ரோட், சேரம், தாந்தூர், விகாராபாத், சங்கரப்பள்ளி, லிங்கம்பள்ளி, பெகாம்பேட்டா, செகந்திராபாத் ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் வழங்கியிருக்காங்க. இந்த வண்டியில செகண்ட் ஏசி 2, தேர்ட் ஏசி 2, தேர்ட் ஏசி 7, ஸ்லீப்பர் 9, 4 ஜெனரல் செகண்ட் கிளாஸ், 2 செகண்ட் கிளாஸ் கம் லக்கேஜ் கம் பிரேக் வேன் மொத்தமா 24 ஐஆர்எஸ் பெட்டிகளோட இந்த வண்டி எங்க இருக்கு. இந்த வண்டிகளுக்கான முன்பதிவு தொடங்கி நடந்துட்டு இருக்கு. வர நவம்பர் 16ஆம் தேதி பையப்பனஹள்ளி ஒசூர் வழித்தடத்துல உள்ள பெலாந்தூர் ரோடு கார்மேலரம் செக்ஷன்ல இடைப்பட்ட பகுதியில ப்ரீ நான் இன்டர்லாக்கிங் இன்ஜினியரிங் ஒர்க் நடக்க இருக்கு. அதனால ஒசூர் தர்மபுரி வழியா இயங்கக்கூடிய சில ரயில்கள் கிருஷ்ணராஜபுரம், சேலம் வழியா மாற்றுப்பாதையில இயங்க இருக்கு. வண்டி எண் 12677 கேஎஸ்ஆர் பெங்களூரு டு எர்ணாகுளம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மற்றும் வண்டி எண் 16529 எஸ்எம்இபி பெங்களூரு டு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும் 20642 மற்றும் 20642 பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட், கோயம்புத்தூர், பெங்களூர் கண்ட்ரோல்மெண்ட் இடையே இயங்கக்கூடிய வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் வண்டி எண் 11014 கோயம்புத்தூர் டு மும்பை லோக்மானியா திலக் டெர்மினஸ் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வண்டி எண் 16211 யஸ்வந்த்பூர் டு சேலம் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். இந்த எல்லா ரயில்களும் நவம்பர் 16ஆம் தேதி எஸ்எம்இபி பெங்களூரு, கிருஷ்ணராஜபுரம், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், சேலம் வழியா மாற்றுப்பாதையில எங்க இருக்கு. மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.